ஒரு அமைதியான தெருவில் ஒரு தாய் நாய் தன் 2 குட்டிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அவை மூன்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் அன்பாகவும் இருந்தன. ஆனால் ஒரு நாள் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையில் ஒரு பெரும் சோகம் வந்தது. ஒரு மனிதர் வந்து அந்த இரு குட்டிகளில் ஒன்றை பலவந்தமாக பிரித்து பணத்திற்காக வேறொருவருக்கு விற்றுவிட்டார். அந்த தாய் நாய் தன் குட்டியை இழந்த வேதனையில் மிகவும் வருந்தியது. ஒவ்வொரு நாளும் அது தன் குட்டி திரும்பி வரும் என்று ஏக்கத்துடன் வாசல் பக்கம் பார்த்தவாறே காத்திருந்தது. விதியின் விளையாட்டாக சில நாட்களுக்குப் பிறகு அந்த குட்டியை வாங்கியவரின் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. பற்றி எரியும் வீட்டுக்குள் அந்த மனிதரின் சொந்த குழந்தை சிக்கிக்கொண்டு உயிருக்கு அழைக்கும் குரல் எழுப்பியது. அந்த குரலை கேட்ட தாய் நாய் தான் அனுபவித்துக் கொண்டிருந்த குட்டி பிரிவின் வேதனையை கூட மறந்துவிட்டு உயிரை பணயம் வைத்து பற்றி எரியும் தீயினுள் துணிந்து ஓடியது. அங்கு சிக்கியிருந்த அந்த சிறு குழந்தையை தன் வாயால் இழுத்து வெளியே கொண்டு வந்து பாதுகாப்பாக மீட்டது. இந்த தியாகக் காட்சியைக் கண்ட அந்த மனிதர் தான் செய்த மாபெரும் தவற்றை உணர்ந்து மனம் உருகினார். உடனே அவர் குட்டியை வாங்கியவரிடம் சென்று இரட்டிப்பு பணத்தை கொடுத்து அந்த குட்டியை மீட்டார். பின்னர் அந்த குட்டியை அதன் தாய் நாயின் அருகில் அழைத்துச் சென்று சேர்த்தார். இந்த நிகழ்வு நமக்கு பல முக்கியமான படிப்பினைகளை தருகிறது. நாம் செய்த தீமை ஒரு வட்டம் போல நம்மையே சுற்றி வந்து சேரும் என்பதை உறுதிப்படுத்துகிறது.